இருக்கின்றது என்று பார்த்தால் இங்கே வந்திருப்பவர்களை பார்த்தார்களானால் அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிச்சயமாக தெரியும். அவர்கள் எல்லாம் ஓராண்டிலே 100 ஆண்டு சாதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் ஊரிலே ஓராண்டிலே 100 ஆண்டு வேதனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இங்கே ஏற்பட்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்து பேரூராட்சி தலைவராக நான் பதவியேற்று 16/2/2012 அன்று தீர்மானம் போட்டு எங்களுக்கு தனி மின் இணைப்பு வேணும், ஃபீடர் லைன் வேணும் என்ற கோரிக்கையை இந்த மின்சார வாரியத்திலே அளித்திருந்தோம். ஆனால் இன்றைய தேதி வரை அவர்கள் இதற்கு காதிலே கேட்காமல் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். இந்த நிலை நீடித்தால் இந்த ஊரிலே பெரும் குழப்பம் ஏற்படும் அளவிற்கு இங்கே குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு இங்கே ஆளுங்கட்சியின் அலட்சிய போக்கு ஏனென்று கேட்டால் நான் ஒரு திராவிட முன்னேற்ற கழக பேரூராட்சி தலைவர் என்ற முறையிலோ என்னவோ தெரியவில்லை இங்கே புறக்கணிக்கப்படுகின்றது. எங்களுக்கு உடனடியாக இந்த மின் இணைப்பை தரவில்லை என்றால் இங்கே எங்களால் குடிநீர் சரியா சப்ளை செய்ய முடியாது, மக்களுக்கு விநியோகம் செய்ய முடியாது என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கிறோம். அதனால் அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இங்கே குடிநீர் வழங்குவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பொதுமக்கள் சார்பாகவும் நான் இருக்கின்ற கழகத்தின் சார்பாகவும் மக்களுடைய கோரிக்கையை உங்களுக்கு அரசுக்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை அலட்சியப்படுத்தாதீர்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு இங்கே வந்து இதுவரையிலும் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் அதிராம்பட்டினத்தில் கலந்து கொண்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு குடிநீருடைய நிலை அறிந்து அவர்களும் கலந்திருக்கின்றார்கள் என்றால் இது அதிராம்பட்டினத்திலே இன்றைக்கு ஒரு கருப்பு தினமாக அறிவிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இன்று இஸ்லாமிய பெண்களும் கூட தண்ணி குடங்களுடன் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். வெட்கப்படக்கூடிய பெண்கள் கூட கோசா முறையில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட அதிராம்பட்டினத்திலே நிலவுகின்ற தண்ணீர் பிரச்சனைக்காக வீட்டை விட்டு முதன்முறையாக வெளியிலே வந்திருக்கின்றார்கள். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அந்த அம்மையாருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைவதற்காக அவர்களுடைய எங்களை அலட்சியப்படுத்துகின்ற ஒரு செயலை கண்டிக்கும் வண்ணமாக இங்கே பொதுமக்கள் அனைவரும் கூடியிருக்கின்றார்கள். அனைத்து கட்சிகளும் அனைத்து இயக்கங்களும் இதிலே ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். இது தனிப்பட்ட கட்சியுடைய ஒரு அழைப்பாக இருந்தாலும் கூட இங்கே வந்திருப்பவர்கள் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் வந்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இங்கே குடிநீர் பிரச்சனையும் மின்சார பிரச்சனையும் இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. இதை அலட்சியப்படுத்தாமல் அரசு நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையை இந்த நேரத்தில் எல்லோரும் சார்பாக வைத்துக் கொள்கிறேன்.